ஐஎம் கேம் படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் துர்கா சல்மான் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் தமிழ் டப்பிங்லேயுமே ரிலீஸ் ஆகும். இப்போ அடுத்து விஜய் ஆண்டனி நெக்ஸ்ட் நடிக்கிற மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் அப்பா குட்டி. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவியாக ரெடியாக இருக்குது. பிரீத்தி அசரானி இந்த படத்துக்குள்ள ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பிளாஸ்ட் படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் த லைஃப் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் லீடாக நடிச்சிருக்காரு. படம் வரமே 28 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மெகா 158 படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பூஜையை போட்ட ஃபோட்டோஸும் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆக போகுது. கேவிஎன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படியே கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அப்டேட்டையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மோலிவுட் டைம்ஸ் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியோட டீசர் லான்ச் பார்த்தீங்கன்னா லுலு மால் கொச்சியில் நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மே 24 சாயந்தரம் 6:30 நடக்க போகுது. இது ஒரு எமோஷனல் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூதா பெட்டி. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வர மே 23 சாயந்தரம் 5 மணிக்கு நடக்க போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் வர ஜூன் 4 ரிலீஸ் ஆக போகுது. இப்போது கான்சிட்டி படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 26 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், அண்ணாபேன், யோகி பாபு, வடிவரசில் லீடாக நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் பரிமளா அன்கோ. இந்த படத்தோட கேரளா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா கோகுலம் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நாகபந்தம் படத்தோட இப்போ சிஜிஐ ஒர்க்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 3 தமிழ் டப்பிங்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேரும் மண்வெட்டி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவி எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் ஏன் என்னை ஏதோ செய்தாய். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இயலிலே சாங் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்திருக்கு. ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹிந்தி மூவி தான் தி இந்தியா ஸ்டோரி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தை வர ஜூலை 24 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாளம் மூவி தான் உண்மைதான். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. மீசை முறுக்கு 2 படத்தில் இருந்து அஃபிஷியல் தேர்ட் சிங்கிள் சாங் கோவிந்தம்மா சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழில் தான் டைரக்ஷன் பண்ணி மியூசிக் பண்ணி லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஹபீபி படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் ரோகே ரோகே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ், டி இமான், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், சிங்கர்ஸான ஸ்வேதா மோனன் அண்ட் அறிவு சாங் ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. த பாய்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தம் இந்த சீரிஸில் 5 சீசன்ஸ் இருக்குது. 5வது சீசனோட 8 எபிசோடுமே இப்போது தமிழ் டப்பிங்கில் அஃபிஷியலாக அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. மது விது அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ சோனி லெவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் காணான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் இன்றைக்கி சோனி லெவலில் ப்ரீமியர் ஆகிருக்கு. அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி சோத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. மலையாளத்தில் மட்டும் இந்த மூவி ப்ரீமியர் ஆகுது. வாரண்ட் அப்படின்ற ஒரு தமிழ் த்ரில்லர் சீரீஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு C5ல் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் சீரீஸாக ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹிந்தி சீரீஸ் தான் மா பெஹேன். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.